ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இப்போ ரீசெண்ட் டேஸில் டிசிஎஸ் என்கியூடி எழுதிட்டு ஸோ அந்த ரிசல்ட்ஸ்க்காக எல்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணிருந்தோம். ஸோ அந்த ரிசல்ட் வந்து இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட் யார் யாருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படி என்ன இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்க போகுது இதுக்கு மேலே, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் செலெக்ஷன் க்ரைட்டீரியா எதை வச்சு பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் A to Z எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ரீசன்ட் கொஷின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக 1-to-1 செஷன் என்னோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி டிசிஎஸ் என்கியூடி ரீசெண்ட் டேஸில் எல்லாருமே இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ இன்டர்வியூமே எழுதியிருந்தோம். ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் தான் வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது அரௌண்ட் ஒரு 2 month ஆர் 1 month அபவ் எழுதியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன ப்ராசஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஹையரிங் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்திருக்கும் எல்லாத்துக்கும். செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் மெயில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி டிசிஎஸ் கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயிலுக்கு யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டியர் கேண்டிடேட்ஸ், greetings from the campus recruitment team TCS அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசிஎஸ் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் டீம்லேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் கங்க்ராச்சுலேஷன், we have happy to inform you that basics your performance in TCS NQT qualifier conduct for BSc CS equivalent graduation streams which we conducted test month. யூ ஹாவ் பீன் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ போன மாதம் நீங்கள் எக்ஸாம் எழுதிருந்தீங்க, அந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க நேஷனல் குவாலிஃபை டெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிஎஸ்சி லெவல் ஈக்குவலான கிராஜுவேஷன் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்குது ஃபார் த நெக்ஸ்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிகார்டிங் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வில் பி ஷேர்ட் ஆன் யுவர் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி ஷார்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த டிசிஎஸ் என்கியூடி எந்த ஐடி எந்த மெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ, ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஆன ப்ராசஸ் வரும், இன்டர்வியூ அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூ இந்த என்கியூடி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி கிளியர் பண்ணதுக்கான மெயில் வந்ததோ, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கான ஃபர்தரான மெயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நோட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த இமெயில் ஃபார் த இன்டர்வியூ ப்ராசஸ் வில் பி ஷேர்டு சப்ஜெக்ட் யூ மீட்டிங் தி டிசிஎஸ் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களோட இமெயில் சப்ஜெக்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்டில் டிசிஎஸ் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஃபைனலி கைண்ட்லி பி இன்ஃபார்ம்டு த எலிஜிபிலிட்டி செக்ஸ் வில் பி டன் அட் மல்டிபிள் ஸ்டேஜஸ் டியூரிங் தி செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட கைண்ட்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டேஜஸ் ஆஃப் டியூரிங் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் இன்டர்வியூ ரவுண்ட்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க. ஒரு 2 to 3 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பற்றி தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா எனி டிசிப்ளினரி அட் ஸ்டேஜ் ஆஃப் மே லீட் தி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் யுவர் கேண்டிடேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நீங்கள் ஏதாவது மிஸ்லீட் ஆர் மிஸ்பிஹேவ் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த ரவுண்ட்லேருந்து உங்களை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த என்கியூடி எழுதின பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மெயில் அப்டேட் வந்துருச்சு. ஸோ அப்படி வராத பீப்புள்ஸ் வந்து என்கியூடியில் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பீப்புள், செலக்ட் ஆகலை இல்லை, ஷார்ட் லிஸ்ட் ஆகாத ஒரு பீப்புள் அந்த எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ஸோ மெயில் வந்த பீப்புள்ஸ்க்கு ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ எந்த ஒரு மெயில் வந்தாலும் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவங்க கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஸோ கூகுளில் நான் இதை பற்றி நிறைய ரிலவெண்ட்டான வீடியோஸ்லாமே வந்து போஸ்ட் பண்ணுற சேனலில். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ டிசிஎஸ் என்கியூடி எழுதிட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் அண்ட் queries இருந்தால் கண்டிப்பாக என்னோட 1-to-1 செஷன் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, உங்கள் டவுட்ஸ் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆன்சர்ஸை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட 1-to-1 செஷனில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த 1-to-1 செஷனை கனெக்ட் பண்ணுறதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.